பராசரர் ஜோதிட மணிமன்ற குழு அட்மின் உயர் திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட சாம்ராட் மரியாதைக்குரிய திண்டுக்கல் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரி கரூர் மணிமேகலை அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அடியேன் வடவள்ளி நடராஜன், கோயம்புத்தூர். கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு உள்ளது. அதில் அந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் சில விபரீத பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதிவு வந்திருக்குது, கேள்வியும் வந்திருக்குது. அதுபோக உள்ளுணர்வு பற்றி ஒரு கேள்வி வந்திருக்குது. இது ரெண்டுக்குமே கொஞ்சம் சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இது ரெண்டுக்குமே கொஞ்சம் நாங்கள் எப்பவுமே வர்க்க சக்கர முறையில் தான் பலன் பார்ப்போம். இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் சில பிரச்சனைகளை தருன்னு சொல்கிறது, அது நாங்கள் வேறு மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். ஒரு பருவப்பெண் வேறு ஊருக்கு ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிக்க போகிறதோ, இல்லை காலேஜ் படிப்பு முடித்தவங்க வேறு ஊரில் போய் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி அங்கே கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேலை செய்கிறதோ, இது மாதிரி இடங்களுக்கு அனுப்பும்போது பெற்றோருக்கு அடிப்படையிலேயே ஒரு நியாயமான கவலை ஒன்று வரும். அது என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிற கேள்வியெல்லாம் அடிக்கடி நிறைய வருது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த சோம்நாத் திரைக்காலம் சொன்ன பலன் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் அந்த உணர்வுகள் எந்தளவு வீரியமாக இருக்குது, காம உணர்வுகள் அப்படிங்கிறது இருந்து, அந்த மாதிரி ஒரு அளவுக்கு வீரியமான உணர்வுகள் இருந்து, திரிம்சாம்சத்தில் சந்திரன் அல்லது சுக்கிரன் அல்லது லக்னம், செவ்வாய் அல்லது சனி திரிம்சாம்சம் பெற்றால் அந்த உணர்வினால் வழிமாறி செல்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பலன். ஒருவேளை அதீத உணர்வுகள் இருந்து அந்த செவ்வாய் சனி திரிம்சாம்சத்தில் சந்திரன் லக்னம் சுக்கிரன் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த உணர்வுகள் இருந்தும் தனக்குத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு கௌரவமாக மிகவும் ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள் என்பதே பலன். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து உள்ளுணர்வு உண்டா அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி மரியாதைக்குரிய பெருந்துறை சரவணன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் உள்ளுணர்வு பார்க்குறது எப்படின்னா, வர்க்க சக்கர முறையில் D20 விம்சாம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு வர்க்கம் இருக்குது. அந்த வர்க்கத்தில் இந்த உள்ளுணர்வு, மந்திர ஜபம், சாமியாடுறது, குறி சொல்கிறது, கோயில் கும்பாபிஷேகம், தர்மகர்த்தா, கோயில் பூசாரி, அப்புறம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு கோயில் பரிகாரம் எப்படி, கோயிலுக்கு என்ன தானம் வாங்கி கொடுக்கலாம், லைட்டா பெல்லா இது மாதிரி பூஜை தட்டா அப்படிங்கிற மாதிரி சில வழிமுறைகள் அதில் இருக்குது. அந்த வகையில் பார்த்தாச்சு அப்படின்னா, D20 விம்சாம்சத்தில் 5-8 பாவங்கள் அந்த உள்ளுணர்வை பற்றி சொல்லு. 5 ஆள் மனது, 8 உள்ளுணர்வு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா உள்ளுணர்வு நல்லா இருக்கு. 8 எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, 8 நல்லா இருந்ததுன்னா உள்ளுணர்வு மிக பிரமாதமாக இருக்கும். அப்புறம் 12ஆம் இடம் தியானம். அந்த தியானத்தின் மூலம் தெய்வத்தை வரவழைத்தல், தெய்வத்தினிடம் சேர்தல், தெய்வ அருள் பெறுதல் அப்படிங்கிறது 12ஆம் இடம் சொல்லு. அப்புறம் இதில் மற்ற சப்ஜெக்டு மற்ற சிலபஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்கவுங்க ஜாதக ரீதியாக இந்த நெகட்டிவ் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் எந்த சமயத்தில் உருவாகுது, எதனால் வருது, அந்த நெகட்டிவ் இவருக்கு உந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, அந்த நெகட்டிவ் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயம் அதில் இருக்குது. அதுபோக மாந்தி, செய்வினை தோஷம்,
இதெல்லாம் விலகிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்குது. மேலும் அதில் ஒருத்தர் சாபம் பெற்றவரா இல்லை பெற்றுக்கொண்டே இருப்பவரா, சாப விமோசனம் அவருக்கு கிடைக்குமா, சாப விமோசனம் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த உபாசனை தெய்வம், குலதெய்வ வழிபாடு இதை பற்றி சொல்லியிருக்குது. உபாசனா மந்திரங்கள் என்ன மாதிரி மந்திரங்கள் ஜபிக்கலாம் அப்படிங்கிறது அந்த D20 இருக்குது. கிராம தேவதை வழிபாடுங்கிறது ஒரு மெயினான கான்செப்டு. நம்ம கிராம தேவதைன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. ஒரு வேப்ப மரத்தடியிலையோ ஏதாவது ஒரு மரத்தடியிலையோ ஒரு வேல் இருக்குது, இல்லாட்டி ஒரு கல்லாவது வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சிலை வச்சு அதை அந்த ஊர் மக்கள் அதில் தோட்டத்துக்கு நடுவில் அது மாதிரி வச்சு வழிபடுற பழக்க வழக்கம் இருக்குது. அதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள், தெய்வ சாநித்தியம் அதில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க 3 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கிராம தேவதை வழிபாடு அப்படிங்கிறது அந்த தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்குன்னு சொல்லி டைம் இருக்கும்போது போய் அந்தந்த கிராம தேவதை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறலாம் அப்படிங்கிறது அந்த D20 சொல்கிறது. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், நான் சாமியாராக போகிறேன், நான் துறவரம் போகிறேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை உண்மையாக அப்படி சொல்கிறாங்களா, உண்மையாக அவர் துறவரம் போவாரா, பிரம்மச்சாரியாக இருப்பாரா அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஜோதிடர் அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கு வாக்கு பலிதம் எந்த அளவு இருக்குங்கிறதுமே தெரியும். அதுக்கப்புறம் யார் யார் பில்லி சூன்யத்தில் அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன நிவர்த்தி, அந்த மாதிரி இருக்குது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு வர்க்கம். அப்புறம் தெய்வத்தை போல் வேடமணிந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஆணி செருப்பு இது மாதிரிலாம் வச்சுட்டு அருள்வாக்கு சொல்கிறவங்க, சாமி ஆடுறவங்க, இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது அதில் இருக்குது. அப்போ தெய்வத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த யோகம், அந்த கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்க என்ன மாதிரி யோகம் இருக்குது அப்படிங்கிறது அதை சொல்லு. ஆவி வழிபாடு செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. ஒரு சிலர் ஆவி வழிபாடெல்லாம் செஞ்சு அந்த சாமியாடி குறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களை இனம் கண்டுபிடிக்கிறது இந்த D20 விம்சாம்சத்தில் இருக்குது. இன்னும் இந்த D20லேயே D30லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு மேலோட்டமாக 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எது தேவையோ அதை கொஞ்சம் டீப்பாக ஆய்வு பண்ணி கண்டிப்பாக சொல்லுவேன். மிகவும் நன்றி. ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதில் கேள்வி கேட்குறவங்களும் பதில் சொல்கிறவங்களும் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள். குழு அட்மினுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இனிய இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.